ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே. இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டு வந்த சிலையே. கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ். அத்தியாயம் 30. நான் மாட கூடலில் அருள் வெல்லமோ, எங்கள் மீனாட்சி கல்யாண வைபோகமோ, மாமதுரை இன்னும் ஒரு கைலாயமோ, இது வேறெங்கும் காணாத தெய்வீகமோ என நெக்குருக பி. சுசிலா அம்மாவின் பாட்டு ஆங்காங்கே மாட்டப்பட்டிருந்த ஒலிபெருக்கி வழியாக திருமணத்திற்கு வந்திருந்த சுற்றத்தின் காதுகளில் நிரம்பி வழிந்தது. நட்புகளும் உறவுகளும் புடைசூழ சிரிப்பொலிக்கா பஞ்சம். அதுவும் வந்தவர்கள் அனைவரும் மணமக்களின் பொருத்தத்தை பாராட்டிவிட்டு செல்ல நந்தகோபன் கிருஷ்ணவேணி தம்பதியினரை கையில் பிடிக்க முடியவில்லை. பேத்தியின் மணக்கோலம் கண்டு கண்கள் கலங்க ஆசீர்வதித்தனர். பாண்டியராஜன் பைங்கிளியை பரமசிவன் பற்றும் திருநாளாம், கண்களில் மீன்களை கொண்டவளை கைத்தலம் பற்றும் சுபநாளாம் என்ற பாடலின் வரிகள் காற்றில் மிதந்து வர மாப்பிள்ளை தோழர்களாக ருத்ரேஸ்வரனும் சர்வேஸ்வரனும் துணை நிற்க பட்டு வேட்டியில் கம்பீரமாக மணமேடை ஏறினான் சந்திரபிரகாஷ். மண்டபம் நிறைந்த சொந்தங்களை ஒரு முறை வணங்கிவிட்டு ஐயர் வளர்த்த வேள்வி முன்னர் அமர்ந்தவன் சிரத்தையுடன் அவர் கூறிய மந்திரங்களை எல்லாம் திரும்ப உரைத்து கொண்டிருந்தான். அப்போது நாளை ஆயிடுத்து பொண்ணை வர சொல்லுங்கோ என கத்திய ஐயரின் வார்த்தைகளுக்காகவே காத்திருந்தது போல ராஜ மாதங்கியை அழைத்து வர நித்யாவும் அவந்திகாவும் ஓடினர். கொலுசணிந்த செந்தூர பாதங்களின் சத்தத்தில் தலை நிமிர்த்தி பார்த்தவன் தலை சுற்றி போகாத குறைதான். பச்சை நிறத்தில் சிவப்பு நிற கரை வைத்த காஞ்சி பட்டில் தங்க சரிகையால் ஜோடி கிளிகள் இரண்டு கொஞ்சி குலாவுவது போல புடவை முழுவதும் நெய்யப்பட்டிருந்த பட்டு உடுத்தி மஞ்சளும் சந்தனமும் இழைத்து பூசிய முகத்தில் அந்த சூரியனையே திலகமாக சூடியது போன்ற மந்தகாச புன்னகை மிளிர அவனை நோக்கி அண்ணனடை பயின்று வந்து கொண்டிருந்தாள் மன்னவனின் பைங்கிளி. அந்த சிலை மேனியாளை அலங்கரித்த பொன்னகைகள் எல்லாம் அவள் சுந்தரவதனத்தில் மின்னிய உவகையுடன் போட்டி போட்டு தோற்றது. அப்படி ஒரு சௌந்தரியத்துடன் திகழ்ந்தவளையே மதி மயங்க பார்த்தபடி ஸ்தம்பித்த மதியாளனை, தம்பி மந்திரத்தை சொல்லுங்கோ என தன் நிலைக்கு மீட்டு கொண்டு வந்தார் ஐயர். இவர் வேற என மானசீகமாக அவரை மனதில் திட்டி தீர்த்தாலும் தன் அருகில் பட்டுப்புடவை சரசரக்கு அமர்ந்த வேல்விழியாளிடம், மயிலு மயிலு மயிலம்மா மல்லு கட்டலாமா என யாருக்கும் கேட்காத அடிக்குரலில் பாடி வம்பு வளர்த்தான் நாயகன். செவித்தீண்டிய கண்ணாளனின் குரலில் எப்போதும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாக வலம் வரும் தையல் முதல் முறை நாணம் மேலிட முகம் சிவந்தாள். அவர்களின் இந்த திரைமறைவு சில்மிஷ சேட்டைகளை ரசித்துக் கொண்டிருந்த ருத்ரேஸ்வரின் கண்கள் காரணமற்று கலங்கியது. அப்போது எங்கிருந்தோ ஒரு சின்ன பெண் ஓடி வந்து அவன் வேட்டியை பிடித்து மாமா என்று இழுத்தது. அந்த குழந்தையின் உயரத்திற்கு மண்டியிட்ட ருத்ரேஸ்வரன் என்ன என்பது போல பார்க்கவும் அவனிடம் ஒரு கைக்குட்டையை நீட்டி, அந்த ஆண்டி தர சொன்னாங்க என கையை நீட்டி கோரிவிட்டு விளையாட ஓடிவிட்டது. ஒரு புருவ சொலிப்புடன் அந்த பிள்ளை தந்த கைக்குட்டையை உறுத்தவாறு பார்வை உயர்த்த அங்கு அனைவருக்கும் அச்சதியை விநியோகித்து கொண்டிருந்த அவந்திகா அவனையே குறுகுறுவென பார்த்தவாறு நகர்ந்து வந்தாள். தன் முன் அச்சதை தட்டை நீட்டிய வண்ணம் இதழ்கள் துடிக்க நின்று இருந்த காரிகையை கண்டதும் தானாக ராங்கி ரங்கம்மா என முணுமுணுத்து ஒரு மோகன புன்னகை உதிர்த்த காலை தனது முகமாற்றத்தை பெண்ணவள் கண்டு கொண்டதில் லேசாக அசடு வழியே நின்றான். அழுவாதடா அழுமூஞ்சி, இந்தா அச்சதை எடுத்துக்கோ என கண் சுமிட்டிய நங்கை அவனை இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளால் சீண்ட முயன்று கொண்டிருந்தாள். அவந்திகா பெயரளவில் மட்டுமல்ல, உற்ற நட்புக்கு பாதுகாப்பாக திகழும் குணத்திலும் அவள் ராணிதான். அப்படித்தான் ருத்ரேஷுக்கு பிரகாஷ் அவளை பற்றி சொன்ன போது தோன்றியது. பிரகாஷ் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது சாதாரணமாக காண வந்தவளை சந்தேகித்த தன் மடத்தனத்தை எண்ணி தலை கவிழ்ந்தவனுக்கு முதல் சந்திப்பிலேயே தன் இயல்பு மீறிய அவளுடன் வம்பு வளர்த்தது இப்போது நினைத்தாலும் வியப்பு தந்தது. அதுவும் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பியவனை எப்போதும் தொல்லை செய்யும் கனவு இப்போதெல்லாம் தீண்டுவதில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அழகர்மலை ராமதேவரின் சமாதியில் நின்று யாரோ ஒரு பெண் அவனிடம், உங்கள் கடமைக்கும் எனக்கும் நடுவில் அல்லாடும்படியான நிலையை என் காதல் என்றும் தங்களுக்கு தராது என விம்மியபடி கண்ணீரில் விதுமினாள். பதிலுக்கு அவளை வாரி அணைத்து,
நான் குருவாக நினைக்கும் ராமதேவரின் சன்னதியில் நின்று உரைக்கிறேன். என் கடமை முடிய உன்னிடம் பத்திரமாக திரும்பி விடுவேன் அடி கண்மணி. அதுவரை என்னை நம்பி எனக்காக காத்திருப்பாயா என நெகிழ்ந்து உரைத்தவனுக்கு இப்போது அந்த பெண்ணின் உருவம் அவந்திகாவை ஒத்து தெரிந்தது. அதோடு கனவு கலையவும் அவனுக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. அவந்திகாவுடன் வாயாடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் நினைவு கூர்ந்தவனுக்கு அவள் பால் தான் கொண்ட ஈர்ப்பு இப்போது புரிந்தாலும் எங்கு மீண்டும் ஒரு பெண்ணை நம்பி ஏமாற்றம் அடைந்து விடுவோமோ என தடுமாறினான். மேலும் போன பிறவியில் கடமையை முன்னிறுத்தி ஒரு பெண்ணோட மனசை தள்ளி வச்சதால இந்த பிறவியில உங்க மனசோட ஏக்கங்களுக்கு ஏற்ற சரியான துணையை கண்டுபிடிக்க தலையால தண்ணி குடிப்பேள் என என்றோ சாம்பசவ குருக்களின் வாக்கு வேறு இப்போது அவன் மூளைக்குள் தப்பாட்டம் இசைத்தது. அவனுக்கு இப்போது சர்வ நிச்சயம், முன்ஜென்மத்தில் தான் கடமைக்காக தள்ளி வைத்த பெண் அவந்திகாதான் என்று. மேலும் என்னதான் காயத்ரியாக வலம் வந்த அனாமிகாவுடன் பழகி அவள் நடுப்பில் கவரப்பட்டாலும் எதுவோ ஒன்று அவனை அவளிடம் நெருங்க விடாமல் எட்டவே நிறுத்தி வைத்ததை தாமதமாக உணர்ந்த நாயகனுக்கு தன் ஏமாளித்தனத்தை மட்டும் ஜீரணித்து கொள்ளவே இயலவில்லை. நண்பன் இது பற்றி பேசாவிட்டாலும் அவன் மனம் ராஜ மாதங்கிக்கு புரியாமல் போகுமா என்ன? பேரூபம் தரித்த பெண் ஒருத்தி செய்த வேளையில் நண்பனின் மனம் மிகவும் அடிவாங்கி இருப்பது நன்றாகவே புரிந்தது. அதை எப்படி நேர் செய்ய என்று யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு வழி அமைத்து தந்தார் ருத்ரேஷின் தாயார். இந்த அமளி துமளிக்கு இடையே ருத்ரேஷின் தாய் அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிக்கவும் அரண்டவிட்டான் அந்த வைத்தியன். தனக்கு இப்போது திருமணம் வேண்டவே வேண்டாம் என மறுத்தவன் மாதங்கி மணப்பெண்ணாக அவந்திகாவை பரிந்துரைக்க அமைதியானான். என்ன டாக்டரே, தையா தக்கானு குதிச்சிங்க? கல்யாணம் வேணாம், ஆளை விடுங்கன்னு பொண்ணு பேரை சொன்னதோ ஆஃப் ஆகிட்டீங்க என புருவம் உயர்த்தினாள் மாதங்கி. நம்பிக்கையின் பிறப்படமாக விளங்கும் தன் தோழியை விட சிறந்த பெண் தன் தோழனுக்கு வாய்க்க முடியுமா என்ற கோபமும் மாதங்கிக்கு எழுந்தது. ஆனால் ருத்ரேஷுக்குத்தான் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. ஏனோ தன் மனதின் ஏக்கங்களுக்கு அந்த ராங்கிரங்கமான் நல்ல தீர்வு தருவாள் என தோன்றியது. அவன் மனதின் போக்கு அவனுக்கே விந்தையாக இருக்க தோழிக்கு என்னவென்று விளக்குவான்? அதனால் தானோ என்னவோ அவந்திகாவை வேண்டாம் என நிராகரிக்க மனமின்றி தத்தளித்தான். இதை மாதங்கியும் கவனிக்காமல் இல்லை. ஆனால் அவன் தயக்கம் அனைத்தும் மீண்டும் தன் ராங்கி ரங்கம்மாவை பார்க்கும் வரைதான். மாதங்கி மூலம் அவன் மனம் பலமாக அடிவாங்கி இருப்பது புரிய சூழ்நிலையை தன் கையில் எடுத்தாள் அவந்திகா. தன் தோழிக்கு பக்கபலமாக திகழ்ந்த மருத்துவன் மீது நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் ஏனோ மாதங்கி மீது அவள் என் தோழி என்ற உரிமை உணர்வில் ருத்ரேஸ்வரனை பார்க்கும் போதெல்லாம் கரித்து கொட்டி கொண்டிருந்தாள். ஆனால் இயல்பில் நல்லவனாக திகழ்ந்த ஆண்மகனை மணக்க அவளுக்கு தடை ஏதும் இருக்கவில்லை. இதை அவனிடம் அப்படியே சிதற தேங்காயை போட்டு உடைத்த நங்கை, ஐயா இனி எத்தனை நாளைக்கு இப்படி தேவதாச சுத்த போறீங்க என நேருக்கு நேர் வினவினாள். தன் விரல்களின் நகக்கண்ணின் மீது பார்வை பதித்து, ஏனா நான் காலத்துக்கும் காத்திருக்க முடியாது பாருங்க, டக்குன்னு வேணும் வேணான்னு சொன்னா அடுத்த ஆப்ஷனை பார்ப்பேன் என எகதாளமாக பேசிய கன்னிகையின் பேச்சில் மண்டை காய்ந்தது ருத்ரேஷுக்கு. இப்படி எடுத்த எடுப்பில் தடாலடியாக பேசியவளை கண்டவனின் இதழ்கள் ராங்கி ரங்கம்மா என முணுமுணுத்தன. அதைத் தொடர்ந்து அன்று மருத்துவமனையில் பிரகாஷ் அவனிடம் தனது மறுஜென்ம ஞாபகங்கள் பற்றி ஏம்பியதையும் ருத்ரேஷின் கனவை பற்றியும் தான் அகஸ்மத்தாக கேட்க நேர்ந்ததை எங்கோ பார்த்தவாறு நினைவு கூர்ந்தவள், நான் இதையெல்லாம் மாதகி கிட்ட தெரிஞ்சது போல காட்டுகல, அவள் நம்பவும் மாட்டா என்று சொன்னவளை படக்கென்று நிமிர்ந்து பார்த்து, அப்போ நீ நம்புறியா என கேட்டான் ருத்ரேஷ். அடுத்த நொடி யோசிக்காது, சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறப்பதான் நம்ப தோணும், அதுதான் மனித இயல்பு என கையை விரித்தவளின் சாதுரியமான பதில் ஆண்மகனை கவர்ந்தது. அவளை அப்போதுதான் முதல் முறை பார்ப்பது போல தீர்க்கமாக பார்த்தான். நல்ல சிவந்த நிறத்தில் தோள் தொடும் கேசத்தை ஒரு கிளிப்பில் அடக்கி விரிய விட்டிருந்தாள். கொஞ்சம் போசிய உடல்வாக்குடன் பார்க்க பக்கத்து வீட்டு பெண் போன்ற தோற்றத்தில் இருந்தவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வை பெண் அவளின் நெஞ்சாங்கூட்டில் குறுகுறுப்பை விதைத்தது. அதை மறைக்க முயன்று காரிகை அவள் முகத்துக்கு முன்பு சொடக்கிட்டு, என்ன பகல் கனவா? ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு என கொக்கி போட்டாள். ஓரிரு முறைகளில் அவளுடன் பேசிய அனுபவம் நினைவிலாட ஏதோ இடக்குமடக்காக கேட்கப் போகிறாள் என அனுமானித்தான் ருத்ரேஷ். இருந்தும் துணிந்து, என்ன டவுட்? நான் காயத்ரிய அனாமிகாவை லவ் பண்ணனா இல்லையானா என உள்ளே சென்ற குரலில் கேட்டான். அதை தூசு போல உதிரி தள்ளியவள், சீச்சி அது இல்ல,
வந்து முன்ஜென்மத்தில் இப்படி மஞ்சமாக்கானா இருக்கிற ஒருத்தரை நம்பி எப்படி மீனாட்சி தேவி காதலுக்கும் கடமைக்கும் தூது அனுப்பி இருக்க முடியும் என்ன இடக்காக கேட்டு அவனை மடக்கினாள். அதில் ஏத மஞ்சமாக்கானா என விழி பிதுங்கிய ருத்ரேஸ்வரனை நமட்டு சிரிப்புடன் கூர்ந்த நங்கை, ஆனா ஒன்று, உங்களுக்கு கண்டிப்பாக போன ஜென்மத்திலையும் பொண்ணு கிடைச்சிருக்காது, சிங்கிளாக தான் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. எனக்கு இதில் டவுட்டெல்லாம் இல்லை என அடித்து பேசியவளை இப்போது ரசனையாக கூர்ந்தது ருத்ரேஷின் விழிகள். எனக்கு காதல் இருந்தது, ஆனால் கடமைக்காக காதலை பணயம் வச்சு தோத்துட்டேன் என வாய்வரி வந்த வார்த்தைகளை விழுங்கி கொண்டவன் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். இருவருக்கும் இருக்கும் இடைவெளியை கடந்து வந்து நெருங்கி நின்ற அன்பனிடம், எனக்கு பாரதி ராஜா சார் ஹீரோயின் கணக்காக கண்ணெல்லாம் படப்பட நடிச்சுக்கிட்டு இனிக்க பேச தெரியாது. ஆனால் எப்போவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட துணைக்கு உண்மையாக இருப்பேன். அதுக்காக என் மனசாட்சிக்கு புறமாக நடக்க சொன்னாலோ என் தலை மேலே ஏறி உட்கார நினைச்சாலோ தூக்கி போட்டு பந்தாடவும் யோசிக்க மாட்டேன் என காதலை கூட அதட்டலாக மொழிந்த மங்கையை இதற்கு மேலும் வேண்டாம் என மறுக்க ருத்ரேஷ் ஒன்றும் அவள் நினைப்பது போல மஞ்சமாக்கா நல்லவே. போனதெல்லாம் போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த நிமிஷம் மட்டும்தான் நிஜம், கல்யாணம் பண்ணிக்கலாம் என அவளுக்கு பச்சை கொடி காட்ட ஒரு முறை தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டாள் அவந்திகா. அவன் சம்மதத்தை கேள்விப்பட்ட மாதங்கி பிரகாஷ் மூலம் அவந்திகா வீட்டில் பேசி சம்மதம் பெற இரு வீட்டு பெரியவர்களும் திருமணத்துக்கு நாள் குறித்து விட்டனர். ராஜ மாதங்கி சந்திர பிரகாஷ் திருமணத்துக்கு அடுத்து வரும் முகூர்த்தத்தில் அவர்கள் திருமண தேதி முடிவானதை கேட்ட மாதங்கிக்குள் எதையோ சாதித்துவிட்டு திருப்தி. இவை அனைத்தையும் தன் நினைவுகளில் நீந்தி ஒரு முறை மீட்டி பார்த்த ருத்ரேஸ்வரன் தன்னவள் தந்த கைக்குட்டையை தூக்கி போட்டுவிட்டு அவள் புடவை முந்தானியை இழுத்து தன் முகத்தை துடைப்பது போல் வாசம் பிடித்தான். பலர் பார்க்க அவன் செய்த சேட்டையில் வெட்கினாலும் தைரியம் வந்துடுச்சு போல என விடாமல் அவனை அப்போதும் பரிகாசம் செய்தாள் அவந்திகா. அப்போது மணமேடையில் ஒலித்த ஐயரின் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற கணீர் குரலும் அதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்கும் சத்தமும் காதை நிறைத்தது. இருவரும் ஒரே நேரத்தில் மந்திரத்துக்கு கட்டுண்டது போல மணவரையை நோக்கி பார்வை திருப்பினர். அங்கு யுகங்கள் கடந்து புது பிறப்பெடுத்த பித்தனவன் கையில் ஏந்திய மங்கள நாணை சபையோர் சாட்சியாக கொண்டு தன் முன் உயிர் கொண்ட பொற்சிலையாக நின்ற சுடர்வெளியாளின் சங்கு கழுத்தில் பூட்டினான். அதை வண்ணமலர் அச்சதை தூவி கண்டு கழித்த சுற்றத்தாரின் கண்கள் மட்டுமல்ல, நெஞ்சமும் நிறைந்தது. அதுவரை தலை நிமிர்த்தாமல் தனது மணவாளனின் பாதங்களை மட்டும் பார்த்து கொண்டிருந்த ராஜமாதங்கி தன் கழுத்தில் பொன் மாங்கல்யம் ஏறிய தருணம் அவன் கரங்களின் லேசான நடுக்கத்தை உள்ளுணர்வால் உணர்ந்தது போல இதழ்கள் விரிய தலையை நிமிர்த்தினாள். நிமிர்ந்த மங்கை தன்னவனின் முகம் பிரதிபலித்த உணர்வு குவியலில் அப்படியே ஸ்தம்பித்தாள். கண்ட நாள் முதல் ஏன் நிச்சயம் முடிந்து பழக ஆரம்பித்த கடந்த 6 மாத காலத்தில் கூட எளிதில் உணர்வுகளை வெளிக்காட்டாதவனாய் திகழ்ந்தவன் இன்று க்ஷணத்துக்கு க்ஷணம் காட்டிய உணர்வுகளின் ஜாலத்தில் சிறைப்பட்டது பாவையின் மனம். அதன் தாக்கத்தில் அவளையும் மீறி ஒரு மெல்லிய நீர்ப்படலம் காரணமின்றி பார்வை திரையிட்டு மறைத்தது. அதை தன் கண்ணோரங்கள் சுருங்க ரசித்தவன் யாரும் பார்க்காத வண்ணம் தாலி கட்டும் சாக்கில் அவள் பின்னங்களத்தை நறுக்கென்று கிள்ளினான். இனி கிடைக்கவே வாய்ப்பில்லை என நினைத்த தொலைந்த கைப்பொருள் கை சேர்ந்து விட்ட திருப்தியும் உலகத்தையே வசப்படுத்திய மகிழ்ச்சியும் கண்களில் போட்டி போட ஒரு மயக்கும் பார்வை பார்த்தவாறு மங்கள நாணின் 3வது முடிச்சை போட்டவனின் பார்வை படையெடுப்பில் மாதங்கியின் அடிவயிற்றில் முதல் முறை பட்டாம்பூச்சிகள் பறப்பது போல இருந்தது. மேலமா, யுவர் மைண்ட் ஃபார் எவர் அண்ட் எவர் என பளிச்சிட புன்னகை சிந்திய ஆருயிர் கேள்வனை கண் சுமிட்டாது பார்த்து கொண்டிருந்த மாதங்கிக்குள் எப்போதும் போல கருத்து ஒருமித்த காதல் வாழ்வு இவனுடன் சாத்தியமா என்ற கேள்வி எப்போதும் புத்தியில் உதித்தது. அதை கருத்து வேறுபாடு வந்து மோதி கொண்டாலும் ஒருவர் கருத்தை மற்றவர் மீது திணிக்காமல் இருக்கும் வரை தங்கள் காதல் நிச்சயம் உயிர்ப்புடன் இருக்கும் என நம்பிக்கை தந்த பிரகாஷின் பேச்சும் அதை தொடர்ந்து சிலை மீட்டு கொண்டு வந்த பிறகு நடந்த சம்பவங்களும் சிறப்பு காட்சிகளாக கண்முன் விரிந்தன. சிலைகளை மீட்டெடுத்து கொண்டு ஊர் திரும்பியவனை பற்றி பேசாத ஊடகங்கள் இல்லை. அழகர் மலை சிலை திருட்டு தொடங்கி தென்னிந்திய கோயில் சிலைகள் பலவற்றை கடத்திய இம்பீரியல் எம்பையர் நிறுவனத்தையும் அதனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட அனாமிகா மற்றும் அவளது கையாட்களையும் தகுந்த ஆதாரங்களுடன் கூண்டில் ஏற்றி ஆயுள் தண்டனை வாங்கி தந்திருந்தான் சந்திர பிரகாஷ். உயிரை துச்சமென கருதி பல தடைகளை தன் மதியுகத்தால் சாதுரியமாக தகர்த்து எறிந்துவிட்டு சிலைகளை மீட்ட நாயகனை பற்றி பக்கம் பக்கமாக போற்றி புகழாரம் சூட்டாத பத்திரிகைகளே இல்லை. அதிகாரபூர்வமாக அனைத்து சம்பிரதாயங்களையும் முடித்துக்கொண்டு விராட்டிப்பத்து கிராமத்துக்குள் கண்ணகி அம்மன் கோயில் சிலைகளை எடுத்துக்கொண்டு பயணப்பட்டான் பிரகாஷ்.
எந்த ஊர் மக்களால் ஆராதனைக்கு உரியவளில்லை என தூற்றப்பட்டாளோ அதே ஊர் மக்களால் ஆரத்தி எடுக்கப்பட்டு மாலை மரியாதையுடன் வான வேடிக்கைகள் தூள் பறக்க வரவேற்கப்பட்டது கண்ணகி அம்மனின் சிலை. அதுவும் வெளிநாட்டு வாசம் செய்துவிட்டு வரும் மனிதர்களுக்கே நம் ஊரில் தனி மதிப்பும் பவசும் இருக்கும்போது தெய்வத்துக்கான கவனிப்பை பற்றி கூறவும் வேண்டுமா? அந்த ஊரே அவளையும் அவள் கோயில் புதையலையும் தலை மீது தூக்கி வைத்து கொண்டாடியது. அதைத் தொடர்ந்து மளமளவென கோயில் புனருத்தாரண வேலைகளும் நடக்க ஆரம்பித்தன. அதுவும் சொன்ன சொல் தவறாது சிலை மீட்டு கொண்டு வந்து தந்தவனை கண்களில் நன்றி பெருக்குடன் பார்த்த நந்தகோபனிடம், என்ன தாத்தா, சிலையை மீட்டுட்டு வந்தா சொத்து எழுதி தரேன்னு சொன்னீங்க என வாயை பிடுங்கினான் சந்திரபிரகாஷ். கேளுங்க தம்பி, என் பேத்தி வாழ்க்கைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு தந்திருக்கீங்க. நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா என உணர்ச்சி வசப்பட்டவரிடம், அப்போ உங்க பேத்தியை எனக்குன்னு தந்துடுங்க என தடுமாறாமல் கேட்டவனின் வார்த்தைகளில் விழிவிரித்தார் நந்தகோபன். அவன் விளையாட்டாக பேசுகிறானோ என்ற சந்தேகத்தில் அவனை ஆழ்ந்து பார்த்தவருக்கு அவனின் அதி தீவிரமான முகபாவமும் கண்களில் இருந்த பிடிவாதமும் வாயை பிளக்க செய்தது. அந்த குரலில் தொனித்த அவளை தந்தே ஆக வேண்டும் என்ற அதிகாரத்தில் ஒரு குறுநகை அவரிதழ்களில் விளையாடியது. உங்க பொண்ணை கட்டிக்க போற பிள்ளையாண்டான் அவளை தேடி வருவான், நீங்க தேடி போக வேண்டாம் என என்றோ கங்காதரன் கூறிய வார்த்தைகள் அசரீரியாக செவியில் ஒலிக்க மாதங்கிக்கு இவன் வெகு பொருத்தம் என்றே முடிவுக்கு வந்தார். இருப்பினும் அவனிடம் எந்த ஒப்புதலும் தராது முறைப்படி பெண் கேட்டு வரும்படி சொன்னவர், என்னதான் பெரியவங்க நாங்கள் முடிவு பண்ணாலும் எங்கள் பொண்ணு சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியம் தம்பி, அவளுக்கு பிடிக்கலைன்னா எங்களால் எதுவும் செய்ய முடியாது என இறுதி வரிகளில் ஒரு கண்ணி வெடியை வீசிவிட்டு சென்றார். அதில் ஒரு மாய புன்னகை பூத்தான் பிரகாஷ். என்ன வேண்டான்னு சொல்ல முடியுமா அவளால? இல்லை நான் தான் அதுக்கு விட்டுருவேனா என முனகி தன் மீசையை நீவியவன் அடுத்து மாதங்கியை நோக்கி படையெடுப்பதற்காக தன் வண்டியை கிளப்பினான். சர்வேஸ்வரனுக்கு அழைத்து மாதங்கி இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டவன், ஒய் மயிலம்மா என கூவியபடி அவன் முன் பிரசனமானான். ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் சில தினங்களாக முதல் பக்கத்தை அலங்கரித்த முகம்தான். ஆனால் இத்தனை தினங்கள் கழித்து நேரில் காணும் போது அவள் அறியாத ஒருவித சிலிர்ப்பு உடலில் ஓடி மறைந்தது. கருப்பு நிற கார்கோ கால்சராயும் தொளதொளப்பான பேகி டாப்ஸும் அணிந்து இழுத்து கட்டிய கொண்டையுடன் எதையோ தோண்டிக் கொண்டிருந்தவளின் கவனத்தை கலைத்தவனை உச்சி முதல் பாதம் வரை அளந்தாள் மாது. தன்னை அறிய பொக்கிஷமென கண்களில் நிரப்பிக் கொண்டிருந்தவளை எந்தவித முகாந்திரமும் இன்றி, கல்யாணம் பண்ணிக்கலாமா என தடாலடியாக கேட்டு அதிர செய்தான் நாயகன். அவளை முதலில் கோயிலில் பார்த்தது முதல் காதல் வயப்பட்டதையும் அவளை பற்றி எதுவும் அறியாது மனம் திறக்க தயங்கியதால் இத்தனை நாட்கள் பொறுமை காத்ததாக உரைத்தவன் மறந்தும் தனது மறுஜென்ம ஞாபகங்கள் பற்றி அவளிடம் பேசினான் இல்லை. தன்னவளுக்கு நம்பிக்கை இல்லாத ஒன்றை பற்றி பேசி தன் காதலை அவள் சந்தேகப்பட்டு விட்டால் அவனால் அதை தாங்கிக் கொள்ள இயலுமா என்ன? எனவே அவளை அவளாகவே ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டான் சந்திரபிரகாஷ். காளை அவனின் அதிரடியில் எப்போதும் படபட பட்டாசாக பொரியும் மாதங்கியின் வாய் பூட்டு போட்டது போல திறக்க மறுத்தது. அவன் மீது உண்டான காரணமற்ற ஈர்ப்பும் காதலாக உருமாறி விருச்சமென அவள் மனதில் வேரூன்றி பல மாதங்கள் ஆயிற்று. ஆயினும் மனதில் ஒரு சின்ன சலனம். கடவுள் என்று வரும்போது மட்டும் எதிர் துருவங்களாக நிற்கும் இருவரும் எப்படி வாழ்க்கையில் ஒன்றாக பயணிக்க முடியும் என்ற கேள்வி எழ மனம் குழம்பினாள். என்னதான் ரயில் தண்டவாளமாக காதல் என்ற ஒன்று இருவரையும் வாழ்க்கை மொத்தத்துக்கும் பிணைத்தாலும் ஒரு மித்த கருத்தின்றி வாழ்வதெல்லாம் யதார்த்த வாழ்வுக்கு சரிப்படுமா என்ற கேள்வி 1000 அட்டை பூச்சிகளாக மனதின் ஆசைகளை உறிஞ்சியது. அது புரிந்தது போல, என்ன மேடம், பக்கா நாத்திகவாதி, இந்த ஆத்திகம் பேசுறவனோட வாழ்க்கை ஒத்து வருமா வராதான்னு யோசிக்கிறீங்களோ என சரியாக அவள் நாடி பிடித்து கேட்டவன் அறிவானே தன்னவளின் இந்த ஜனனமே தனக்காகத்தான் என்று. அவ்வளவு நேரம் தன் உள் கண்ண கதப்புகளை அழுந்து கடித்தவாறு நின்றவள் தன் மனதை சரியாக படித்தது போல கேட்டவனின் வார்த்தைகளில் பூம் பூம் மாடாக தலையை ஆட்டினாள். அவளின் கலக்கம் சுமந்த முகத்தைக் கண்டு மனதுக்குள் நகைத்து கொண்டவன் அதை களையும் முயற்சியாக அவளை நெருங்கி நின்றான். எதையோ தோண்டிக் கொண்டிருந்தவளின் அழுக்கான கரத்தை அழுந்த பற்றி, உங்க பெரியாரும் எங்க ராஜாஜியும் கூட கொள்கை வேறுபாட்டாலும் நல்ல நண்பர்களா கடைசி வரை இருக்கலையா? அதுபோல நாம் இருக்க முடியாதா என்ன என குரலை தழைத்து பேசினான். மறுபதில் தர கையை அவனிடமிருந்து உருவ முயன்றவளின் முயற்சியை முறியடித்தவன் அவளை பேச விடாது, புரியுது, நாம் அவங்கள போல ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்க மாட்டோம் தான். இருந்தாலும் அவங்க நம்பிக்கை அவங்களுக்குன்னு காலம் முழுக்க வாழ்றது அவ்வளவு கஷ்டமா என்ன
என்றவனின் கை அவள் கன்னத்தை தாங்கி கண்ணுக்குள் கண் வைத்து குரல் குழைய கேட்கும்போது முகத்தில் அடித்தது போல, இல்ல, என்னால முடியாது என அவளால் மறுக்க முடியவில்லை. அல்லது மறுக்க மனமில்லையோ? அவளின் அரைகுறை சம்மதத்தை, தன் கரத்தை அவள் இன்னும் தட்டிவிடாது நெருங்கி நிற்பதில் பிரகாஷ் புரிந்து கொண்டாலும் அது போதாதே அவனுக்கு. அவள் முற்று முழுதாக எந்த ஐயமும் இன்றி தன்னுடன் மணவாழ்வில் இணைய வேண்டும் என்ற அவா மனதில் எழ, சரி, ஒரு 6 மாசம் பழகி பார்க்கலாமா இல்லம்மா? ஒத்து வந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிரிஞ்சிடலாம் என்றவனின் கடைசி வாக்கியத்தில் மாதங்கிக்குள் ஒரு பூகம்பமே வெடித்து சிதறியது போல இருந்தது. எந்த பந்தத்திலும் இணையாது எட்டி இருக்கும் போதே இவனை காணாது சங்ககால தலைவியாக பசலை நோயில் வாடுபவளுக்கு அவனுடன் நன்கு பழகிய பின்னர் பிரிவதெல்லாம் சாத்தியமா என்ற ஐயம் உயிரை உருக்கியது. எனினும் அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தலையசைத்தவளை இறுக தழுவி விடுவித்தான் காளை. இதற்கு இடையில் துரித கதியில் ஆரம்பித்த கோயில் கட்டுமான பணியும் செவ்வனே நடந்து முடிந்தது. கோயில் திருப்பணியில் பங்கெடுத்துக் கொண்ட பிரகாஷ், ருத்ரேஸ்வரன், நந்தகோபன், சர்வேஸ்வரன் என அனைவரும் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சகிதம் வந்திருந்தனர். பூஜை இல்லாமல் கருவறை பிரகாரம், கோபுரம் முதலியன பழுதுபட்டிருந்ததால் பாலாலயம் செய்து அவற்றை புதுப்பித்து அஷ்டபந்தனம் சார்த்தி புதிதாக பிரதிஷ்டை செய்து புனராவர்த்தம் செய்தனர். மேலும் கோயிலுக்குள் தகாத நிகழ்வுகள் சில நேர்ந்திருப்பதால் அந்தரித சன்னதி செய்து தோஷம் கழித்து பஞ்சாகணி குண்டம் 5 குண்டம் அமைத்து 4 காலம் யாகங்கள் செய்தனர். அந்த ஊரே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. பட்டுத்தாவணி புடவை சரசரக்க வலம் வரும் பெண்களும் வேட்டி சட்டையில் ஊரை சுற்றும் இளவட்ட ஆடவர்களும் கண்ணை நிறைத்தனர். சுற்று வட்டாரத்தில் இருந்த மக்கள் திரள் திரளாக வந்தனர். வெகு விமரிசையாக வில்லுப்பாட்டு, பொய்க்கால் குதிரை ஆட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என பல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடாகி இருந்தது. உள்ளூர் அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள் என அனைவரும் குழுமிவிட அன்னதானம் எல்லாம் தடபுடல் பட்டது. இந்த குடமக்குழுக்கு யாகங்களை வளர்க்க சாகத்த சக்தி வழிபாட்டில் புகழ்பெற்ற குருமார்களை வரவழைத்து தங்கள் கோரிக்கைகளை சங்கல்பமாக அவர்கள் மூலம் இறைவனிடம் வைத்தனர். அதன் பிறகு பாத்திர பூஜை, பூஜைக்கு உண்டான பாத்திரங்களுக்குரிய தேவதைகளை வணங்குதல். கணபதி பூஜை செய்தல் எளிதே நிறைவேற பிள்ளையாரை வழிபடுதல். வருண பூஜை வருணனையும் சப்தநதி தேவதைகளையும் வழிபடுதல் என வரிசையாக அணிவகுக்க அவற்றையெல்லாம் சர்வேஸ்வரனுடன் நின்று பேசிக் கொண்டிருந்த ருத்ரேஷ் பயபக்தியுடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது வாஞ்சிநாதனுடன் மாதங்கியின் குடும்பத்தாரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட சந்திர பிரகாஷ் ஏற்கனவே அவனை பற்றி நந்தகோபன் வீட்டினரிடம் கூறியிருக்க அனைவரும் ஒருவித ஆர்வம் மேலிட அவனை பார்த்தனர். மகனின் பிடித்தம் மாதங்கியிடம்தான் என்பதை அறிந்து கொண்ட வாஞ்சிநாதனுக்கு பரம திருப்தி. புத்தி சாதுரியமும் தைரியமும் செல்வ செழிப்பும் மிக்க பெண்ணை மருமகளாக அடைய யாருக்குத்தான் கசக்கும்? மகனின் திருமணத்துக்கு அடித்தளமிட மாதங்கி வீட்டினருடன் தனியாக ஒதுங்கினார். இனி தன் தந்தை மற்ற விஷயங்களை பார்த்து கொள்வார் என உணர்ந்த பிரகாஷ் கண்களால் தன்னவளை தேடியவாறு அங்கிருந்து மெல்ல நழுவினான். இங்கும் அங்கும் அந்த கூட்டத்தில் தன் விழிகளை சுழட்டி தேடியவனுக்கு ஏமாற்றாமல் தரிசனம் தந்தாள். அவந்திகா மற்றும் ருத்ரேஷின் அன்னையுடன் நின்று பேசிக் கொண்டிருந்த ராஜ மாதங்கி. அனைவரும் பட்டு உடுத்தி வலம் வர இவள் மட்டும் எப்போதும் போல ஒரு பருத்தி குர்தாவும் தொளதொளப்பான பலோசா கால் சராயுடன் காட்சி தர, கல்யாணத்தன்னைக்காவது புடவை கட்டுவாளான்னு தெரியலையே என சத்தமாக முணுமுணுத்தவனின் பின்னாலிருந்து, டவுட்டு தான் என்ற நக்கலான பதில் காதை நிறைத்தது. அதில் சரளென திரும்பினான் சந்திரபிரகாஷ். அங்கு தன்னை ஒரு கிண்டல் சிரிப்புடன் எதிர்கொண்ட ருத்ரேஷை வெட்டவா குத்தவா என்பது போல பார்த்து வைத்தான் பிரகாஷ். அதற்குள் வரிசையாக பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தபடி கோயிலுக்குள் வர அதை ஆச்சரியமாக பார்த்த ருத்ரேஷ் அதன் காரணத்தை வினவ சரியாக சர்வேஷும் அவர்களுடன் இணைந்து கொண்டான். அவனிடம் ருத்ரேஷின் சந்தேகத்தை கூறவும் ஒரு புன்சிரிப்புடன், இத மிருத்சங்கிரகணம் அங்குரார்ப்பணம்னு 2 விதமாக சொல்லுவாங்க. அதாவது கோயிலை நிர்மாணம் செய்யும் பொருட்டு பூமி தாயை கஷ்டப்படுத்தினதை சரி செய்ய மண் எடுத்து தோஷம் கழிப்பாங்க. இன்னொன்று, அப்படி எடுத்த மண்ணில் முளைப்பாரி போட்டு 12 சூரியர்களையும் சந்திரனையும் வழிபாடு செய்தது வழக்கம் என தனக்கு தெரிந்ததை வெகு இயல்பாக அவர்களுடன் பகிர்ந்து கொண்டான் சர்வேஸ்வரன். அதை கேட்டுக்கொண்டிருந்த பிரகாஷும், இதெல்லாம் செய்ய முன்னாடி கும்பாபிஷேகம் எந்த தங்கு தடையின்றி நடக்க தேவர்களை வணங்கி வாஸ்து சாந்தி பண்ணி பஞ்சகவ்யம் வச்சு அந்த இடத்த சுத்தகரிச்சு பிரவேச பலி, அதாவது துர்தேவதைகள் சஞ்சாரம் செய்யாமல் இருக்க அஷ்டதிக் பாலர்களை 8 திக்கிலும் காவலுக்கு நியமிப்பாங்க என தன் தாய் மூலம் தான் கேள்விப்பட்டதை சொல்ல
கோயில் கும்பாபிஷேகத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு கிரியைக்கு பின்னால் இவ்வளவு காரணங்களா என மெய்சிலிர்த்தான் ருத்ரேஷ். அச்சமயம் யாகசாலையில் கிரியையில் ஈடுபட்டுள்ள ஆசான்களுக்கு இடையூறு வராமல் இருக்க மந்திரங்கள் ஜபித்து காப்பு கட்டுதல் நடந்து கொண்டிருந்தது. அப்போது கலாகிருஷ்ணம் முறையில் கண்ணகி அம்மன் சிலையின் பிராண சக்தியை கலசத்தில் இறக்கி அந்த கலசத்துக்கு கும்ப அலங்காரம் செய்து முடித்தனர். அந்த கும்பத்தை இறைவனின் உடலாகவும் அதனுள் உள்ள நீர் இரத்தனம் தர்ப்பை முதலியவை இரத்தம் சுக்கலம் நாடியாகவும் அதன் மீது வைக்கப்படும் தேங்காயை சிரசாகவும் அதன் குடுமியை சிகையாகவும் பாவித்து அதன் அடியில் வீற்றிருக்கும் மாவிலைகளை சிகை ஆபரணங்களாகவும் கொள்வர். மேலும் கும்பத்தின் மேல் சுற்றப்பட்ட நூல்களை நரம்புகளாகவும் அதை அலங்கரிக்கும் வஸ்திரம் தோலாகவும் பாவனை புரிந்து அவற்றை யாகசாலைக்கு எடுத்து வந்தனர். அப்போது சர்வேஸ்வரனின் கைபேசி விடாமல் அடிக்க அதை உயிர்ப்பித்து ஒரு ஓரமாக ஒதுக்கினான். அப்படியா, நிஜமாவா? என்னால் நம்பவே முடியல என சிறு பிள்ளையின் துள்ளலுடன் பேசியவனிடம், அட நீங்க வேற சார், என்னாலேயே நம்ப முடியல. வழக்கமாக இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வருஷ கணக்கில் எழுத்தடிக்கும். ஆனால் நீங்கள் போட்ட கேஸ் பட்டுன்னு முடிஞ்சிடுச்சு. அந்த மாதங்கி மேடம் கிட்டேயே இதை சொல்லிடுங்க சார் என எதிர்பக்கம் பேசிய குரல் தொடர்பை துண்டித்தது. அழைத்தது இவர்களின் கல்வெட்டு வழக்கை கையாளும் வழக்கறிஞர்தான். ஹர்ஷவர்தன் மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் இறந்ததால் வழக்கை தொடர புது அதிகாரிகளை அந்த நிறுவனம் நியமித்ததாகவும் அந்த அதிகாரிகள் மூலம் மைசூரு நிறுவனம் இப்போது கல்வெட்டுகளை ஒப்படைத்து சமரசம் பேச விரும்புவதாகவும் கிடைத்த தகவலை மாதங்கி மற்றும் ஏனையவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஓடினான் சர்வேஸ்வரன். அப்போது மந்திர உச்சாடனங்கள் மூலம் நாடி சந்தான முறையில் இறை சக்தியின் ஒரு பகுதியை தர்ப்பை கயிறு, தங்க கம்பி, வெள்ளி கம்பி அல்லது பட்டு நூலால் மாற்றப்பட்ட சிலைகளுக்கு ஸ்பர்ஷாகுதி நடைபெற்று கொண்டிருந்தது. இப்படி பல பூஜைகள் செய்யப்பட்ட மூர்த்தகங்களுக்கு குருமார்கள் அதற்குரிய கலச நீரால் அபிஷேகம் செய்ய வரிசையாக கையில் கலசங்களுடன் விக்கிரகங்களை நோக்கி நடந்தனர். இக்காட்சியை ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த பிரகாஷ் மற்றும் ருத்ரேஸ்வரனை நோக்கி அவந்திகாவும் ராஜமாதங்கியும் நடந்து வந்தனர். அப்போது மேலோட்டமா பார்க்கும்போது சாதாரணமா தெரிகிற விஷயங்களை ஆழ்ந்து கவனிக்கும் போதுதான் அதோட உள்ளர்த்தம் பிடிபடுது இல்ல என மெய்சிலிர்க்க பேசிய ருத்ரேஸ்வரனின் வார்த்தைகளில் சண்டைக்கோழியாய் சிலிர்த்தி எழுந்தாள் மங்கை. என்னத்தை புரிஞ்சுது உங்களுக்கு? இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். இப்படி கோயில் கும்பாபிஷேகம்னு ஒரு நாள் கூத்துக்கு காசை கரியாக்குறதுல ஊருக்கு என்ன நல்லது நடந்துடும் என வரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு தயாரான மங்கைக்கு ஏதோ பதில் தர பிரகாஷ் வாய் திறப்பதற்குள் அங்கு, மாது, உன்னை எங்க எல்லாம் தேடுறது? ஒரு குட் நியூஸ் என உற்சாகமாக பேசியவாறு வந்த சர்வேஸ்வரனின் முகத்தில் தனி சோபை உலர்ந்தது. கண்டேன் சீதையை என கூறி ராமனின் துயர் களைந்து சொல்லின் செல்வனை போல கல்வெட்டு மீண்டாச்சு என்ற இரு வார்த்தைகளில் பொதிந்த தகவலில் மங்கையின் துயர் களைந்து இன்ப அதிர்ச்சி அளித்தான். அதில் திக்குமுக்காடி போய், நிஜமாவா? இப்போ எப்படி என நம்ப இயலாது கேட்டாள் மாதங்கி. அதற்குள் சின்னவர்களை உணவு அருந்த அழைக்க வந்த கிருஷ்ணவேணியின் காதிலும் இச்செய்தி விழ சும்மா விடுவாரா பேத்தியை? அதுவும் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் வர முடியாது என தர்க்கம் புரிந்த இளையவளிடம், நீ அங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட வேணாம், சும்மா எங்க கூட வந்து நின்னுக்க கண்ணு. குடும்பமா எல்லாரும் போறப்ப நீ மட்டும் வரலனா எப்படி என பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கெஞ்சும் பாட்டியிடம் முகத்தில் அடித்தது போல முடியாது என சொல்ல மாதங்கிக்கு மனம் வரவில்லை. பாட்டி என பற்களை நரநரத்தாலும் எப்படியும் கோயில் விழா பந்தோபஸ்து பிரகாஷ் வருவான் என அறிந்திருந்தவள் தன் அவனை கண்களில் நிரப்பிக்கொள்ளும் ஆசையில் வேண்டா வெறுப்பாகத்தான் புறப்பட்டிருந்தாள். இப்போது விஷயம் அறிந்த மூத்தவள், அன்னைக்கே எங்க கல்வெட்டெல்லாம் உன் கண்ணகி அம்மன் கிட்ட சொல்லி வாங்கி தரது தானேன்னு கிண்டல் பண்ணல, இன்னைக்கு நிஜமாவே அந்த ஆத்தா வாங்கி தந்துட்டா பாரு என கோயில் கோபுரத்தை பார்த்து கண்கள் பணிக்க உரைத்து, என்ன தம்பி, நான் சொல்றது சரிதானே என தன் துணைக்கு பிரகாஷையும் சர்வேஸ்வரையும் அழைத்தார். அதை ஆமோதிக்கும் வகையில் அதே நேரம் கோயில் கோபுர உச்சியில் வேத மந்திரங்கள் ஒலிக்க இறைவனை துதித்து கொண்டு சென்ற கும்ப நீரை குருமார்கள் விமானத்தில் சேர்த்து கொண்டிருந்தனர். இத்தனை நேரம் யஷர்களையும் தேவர்களையும் பஞ்ச பூதங்களையும் சாட்சியாக வைத்து வளர்த்த வேள்வியினை அந்த இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அறிகுறியாக திடீரென்று வானத்தில் கிருஷ்ண பருந்து என அழைக்கப்படும் கருடன் 3 முறை கோயில் விமானத்தை வட்டமிட்டான். இக்காட்சியை கண்ட பிரகாஷின் உள்ளத்தில் தன் கடமையை நல்லபடியாக முடித்துவிட்ட நிம்மதி உணர்வு விரைவி கிளைவிட்டு படர்ந்தது. இறைவன் அங்கு எழுந்தருளிவிட்டார் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சகுன சான்று வேண்டும் என தோன்றிய மாத்திரத்தில், மாற்றம் ஒன்றே மாறாதது, அதையும் மறந்துவிட வேண்டாம்.
என் கடமைக்கு ஒரு நாள் நீங்கள் துணை நிற்கத்தான் போகிறீர்கள். அதையும் என் கண்ணகி தாய் நடத்தி காட்டுவாள். அதற்காக எதை வேண்டுமானாலும் விலையாக தர நான் தயார் என்ற பெண்ணின் வெறிகொண்ட வார்த்தைகள் அவன் செவிப்பறையினுள் கோபத்துடன் பீரிட்டது. அதன் தாக்கத்தில் ஒரு நிமிடம் அழுந்த தன் கண்களை மூடித் திறந்தான். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இழைத்த தவறுக்கு இன்று மன்னித்துவிடு தேவி என ஆத்மார்த்தமாக முனகி மானசீகமாக தன்னவளிடம் மன்னிப்பை கோரியவனை கிருஷ்ணவேணி பாட்டியின் வார்த்தைகள் நிகழ்காலத்துக்கு அழைத்து வந்தது. நாங்கள் நாயா பேயா அலைஞ்சு ஆதாரம் எல்லாம் திரட்டி மேலிடத்துல இருந்து பிரஷர் தந்து கேஸ் நடத்தி ஜெயிச்சு கல்வெட்டம் மீட்டா நோகாம உன் கண்ணகி அம்மன் தான் இதெல்லாம் நடத்தி தந்ததுன்னு சொல்லி முடிக்க பார்க்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா என தன் பாட்டியிடம் நியாயம் கோரி நிற்கும் கண்ணகியை கண்ட பிரகாஷுக்கு சிரிப்பு பீரிட்டது. அவளின் இந்த பிறப்பின் குறிக்கோளையும் காரணத்தையும் அவள் அறியாமல் போனாலும் இவன் அறிவானே. அவள் கொள்கையும் தன்னுடைய நம்பிக்கையும் மோதிக்கொண்டாலும் இருவரின் கடமையையும் காதலையும் கை சேர்த்து தந்த இறைவனை எண்ணி மனம் கனிந்த நாயகன் 2018 50 வருஷமா நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல இருந்து காணாம போன ராஜராஜ சோழன் மற்றும் அவரோட பட்டத்து ராணியான உலகமகா தேவியோட உலோக சிலைகள் மீட்கப்பட்ட நியூஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா மாது என இன்முகமாக வினவினான். அந்த கேள்வியில் புருவம் சுருக்கிய மாதங்கி இப்போ என்ன கம்பி கட்டுற கதையை அளக்க போறானோ என மனதோடு புரிந்தாள். அவன் மாதங்கியிடம் கேட்ட வினாவுக்கு எஸ் குஜராத்தில் இருக்கிற தனியார் அருங்காட்சியகத்துல இருந்து நம்ம தமிழக சிலை கடத்தல் பிரிவு அதிகாரிங்க புலன் விசாரணை செஞ்சு மீட்டுட்டு வந்தது சரித்திர சாதனையா பார்க்கப்பட்டதே என முந்திக்கொண்டு அந்நிகழ்வு பற்றி நினைவு கூர்ந்தான் சர்வேஸ்வரன். ஆமா உண்மைதான், ஆனா அந்த நேரத்துல இன்னொரு விஷயமும் எதிர்பாராத விதமா நடந்தது என்ற பீடிகையுடன் அந்த நிகழ்வை விவரிக்க ஆரம்பித்தான். சிலை மீட்பு நடந்த சில வாரங்களில் கர்நாடகாவில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநில அரசு உபரி நீரை திறந்துவிட மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. அதிலிருந்து 50,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு தஞ்சை, திருச்சி, நாகை முதலிய டெல்டா பகுதி செழிப்படைந்ததை பற்றி விவரித்தான். அவன் சொல்ல வருவது புரிந்தும் இதன் மூலம் தாங்கள் சொல்ல விளைவது என்னவோ என புரியாதது போலவே மிதப்பாக பேசினாள் நங்கை. பொன்னியின் செல்வன் தமிழகத்தில் கால் பதித்த நேரம் பொன்னி நதியும் வந்தாள் என குதூகல குரலில் பிரகாஷ் சொல்லாமல் விட்ட செய்தியை படார் என்று போட்டு உடைத்தாள் அவந்திகா. அதில் பக்கத்தில் நின்ற தோழியை மாதங்கி முறைத்து கொண்டிருக்கும் போதே பர்ஃபெக்ட், அதே மாதிரி காப்பிய தலைவியாக விளங்கும் கண்ணகி அம்மன் திரும்பி வந்த நேரம் நம்ம தமிழ் கல்வெட்டுகள் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துட்டாங்க என அவந்திகாவுடன் சேர்த்து ஒத்து ஊதினான் ருத்ரேஷ். இந்த பேச்சு எதுவும் மாதங்கிக்கு ரசிக்கவில்லை. விட்டால் கடித்து குதறி விடுவேன் என்பது போன்று உர்ரென்று முகத்துடன் காணப்பட்ட மாதங்கியிடம் சில விஷயங்கள் அப்படிதான் மாது, தற்செயல்னு நினைச்சா தற்செயல், இல்ல காரணம் இல்லாம காரியம் இல்லைன்னு நினைச்சா அது நம்ம நம்பிக்கை என அழகாக பேத்தியின் கோபத்தை கையாண்ட பிரகாஷை கண்டு வாயை பிளந்தார் மாதங்கியின் பாட்டி. ஜென்மங்கள் கடந்து கை சேர்ந்திருக்கும் காதலை ஒரு தர்க்க ரீதியான கருத்து வேறுபாட்டை காரணம் காட்டி அவ்வளவு எளிதாக இழக்க சம்மதிப்பானா அந்த காவல் காதலன்? அப்போதும் அவர்கள் கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்த தத்தை, ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் கட்டுனா கூட மக்களுக்கு பயன்படும். இப்படி ஒன்னுத்துக்கும் உதவாதத உங்க சாமி நம்பிக்கை காரணம் காட்டி கோயில் கட்டி என்ன யூஸ் என புலம்பி தள்ளினாள். அதில் அவா அப்படித்தான் என மற்றவர்கள் தத்தமது வேலைகளை பார்க்க சென்றுவிட பிரகாஷ் மட்டும் இவ்வளவுதான உன் ஆசை, இது நிச்சயம் நடக்கும் என கூறிக்கொண்டிருக்கும் போதே கோயில் மூல விக்கிரகத்துக்கு முறைப்படி அபிஷேகம் அலங்காரம் செய்து மகா கும்ப அபிஷேகம் நடந்திருப்பதை சொல்லும் வகையில் கோயில் மணி அடித்து ஆமோதித்தது. அதன் பிறகு அடுத்த 6 மாத காலம் உண்மையில் காதல் கிளிகளாக உலா வந்தவர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போதும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல பழகியிருந்தனர். அவள் போக்கில் சென்று அவளை கையாள பழகியிருந்தவன் முடிந்தவரை கொள்கை சார்ந்த விவாதங்களை தவிர்த்து விடுவான். அப்படி சில சமயம் ஏற்படும் வாதங்களிலும் எதிர்வாதம் புரிந்தாலும் அதை அந்தந்த நேரத்தோடு மூட்டை கட்டிவிட்டு நிதர்சன வாழ்க்கையை அழகாக கொண்டு சென்றான். தன் செல்லப்பேத்தியின் விருப்பம் அறிந்த நந்தகோபன் கிருஷ்ணவேணி தம்பதியர் அவள் பெற்றவர்களிடம் பேசி சம்மதம் பெற்றுத்தர இதோ காதல் கை கூட திருமண பந்தத்தில் காலடி வைத்து விட்டனர் இருவரும். அக்னிய சுத்தி வாங்கோ 2 பேரும் என அவன் பட்டு வஸ்திரத்துடன் தன் புடவையை முடிச்சிட்ட ஐயரின் வார்த்தைகளில் நிகழ்காலம் அடைந்தவளுக்குள் அந்த அடாவடி காவலனின் காதலை ஆயுசுக்கும் பட்டையும் எழுதி பெற்று கொண்ட கர்வம் எட்டி பார்த்தது. மகளின் திருமணம் அவள் மனம் கவர்ந்தவனுடன் நடந்துவிட்டதை ஒருவித திருப்தியுடன் கண்குளிர கண்டு கழித்தார் அச்சு ஆனந்தம்.
அதுவும் வாயெல்லாம் பல்லாக திருமண மண்டபத்தில் உலா வந்தவரை, பாடா கில்லாடிதான் நீங்க, பிள்ளைக்கு லேட் ஆனாலும் அடிச்சது பாரு யோகம், நல்ல புளியங்கொம்பா தான் புடிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க என்ற உறவினர்களின் வார்த்தைகள் சட்டை காலரை தூக்கிவிட்டு கொள்ள செய்தது. அவர்களின் பொறாமை உணர்வை இன்னும் விசிறி விடுவது போல, மாப்பிள்ளையோட அம்மா ஜமீன் குடும்ப வாரிசாம், அந்த காலத்திலே காதலிச்சு கல்யாணம் முடிச்சவங்களாம், அவங்க அம்மா வழி சொத்தே உட்கார்ந்து சாப்பிட்டா 3 தலைமுறைக்கு காணுமா, அவங்க அம்மா இறந்த பிறகு சொத்தோட ஒரு பங்கை அவங்க ஞாபகமா அறக்கட்டளை ஆரம்பிச்சு நிறைய பேத்துக்கு மாப்பிள்ளை உதவுறதா கேள்வி. அப்புறம் இப்ப வெராட்டிபத்து கிராமத்துல ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கூடம்னு கட்ட ஒரு பெரிய தொகையை தந்திருக்காரு என தன் மகளை மணந்தவன் செல்வந்தன் மட்டுமல்ல தயான குணவானும் தான் என பீற்றிக் கொண்டார். கணவனின் சொற்பொழிவில் தன் மருமகனை புகழ்ந்து சிலாகித்த சொந்த பந்தத்திடம், என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல், அவ கிடைக்க எங்க மருமகனும் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என மாமூல் அன்னையாக தாங்கி பேசினார். அப்போது அவர்கள் உரையாடலை கேட்ட மாதங்கியின் அன்னை, இப்படி சுற்றமும் நட்பும் ஆங்காங்கே நின்று கதை பேசிக் கொண்டிருக்க மணமக்களை வாழ்த்த அவந்திகாவுடன் மேடை ஏறினான் ருத்ரேஷ். ஆண்கள் இருவர் முகத்திலும் நீர்பரப்பில் வானத்து சூரியனின் பிம்பங்கள் பட்டு ஒளிர்வது போன்ற பிரகாசம் குடிக்கொண்டிருந்தது. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் என இருவரையும் ஆத்மார்த்தமாக வாழ்த்தியவனே ஆற தழுவி கொண்டான் பிரகாஷ். அந்த நெகிழ்வான பிணைப்பை அழகாக உள்வாங்கி புகைப்படமாக சேமித்து கொண்டது திருமண புகைப்படக்காரரின் புகைப்பட கருவி. மேலும் திருமண பந்தி முடிய மகிழ்ச்சியும் ஆரவாரமுமாக நகர்ந்த வைபவம் மணமக்களை பிரத்யேகமாக புகைப்படம் எடுக்கும் போட்டோ ஷூட் முடிய முடிவுக்கு வந்தது. ஒரு வழியாக அன்றைய நாளின் முடிவில் தம்பதிகள் இல்லற வாழ்க்கையில் முதலடி வைக்கும் இரவும் வந்து சேர்ந்தது. தன் மனையாளை அழைத்து கொண்ட தங்களுக்கு சொந்தமான பண்ணை வீட்டுக்கு காதல் கவி பாட தனியாக அழைத்து சென்றான் சந்திரபிரகாஷ். மெல்லிய சந்தன நிற புடவையில் கழுத்தோடு அவன் அணிவித்த பொன் மாங்கல்யம் தவழ அந்த தோப்பு வீட்டை சுற்றி வந்தாள் மாதங்கி. அந்த மாலை மங்கிய வேளையில் ஜன்னல் வழியாக தெரிந்த நகராத மேகங்களும் அதில் நிலை கொள்ளாது தள்ளாடும் நிலவும் அவளை பார்த்து புன்னகைத்தது. வானத்து நிலவு மகளை சுற்றி கஞ்சமிட்டி கொண்டே இருக்கும் வான நட்சத்திரங்கள் ஒருவித மயக்கத்தை அவளுள் விதைத்தது. புறநகர் சலசலப்பு இல்லாமல் இயற்கையின் மடியில் ஒரு கிராமப்புற சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது அந்த பண்ணை வீடு. சுற்றிலும் பெரிய நிலப்பரப்பில் அத்தியாவசிய வசதிகளுடன் கூடிய சின்ன 2 படுக்கை அறைகள் கொண்ட அந்த வீட்டின் திண்ணையில் வந்து அமர்ந்தாள் மாதங்கி. சுற்றிலும் தென்னை மரங்கள் வேலி அமைக்க மாமரங்களால் சூழப்பட்டிருந்தது அந்த இடம். ஒரு பக்கம் கால்நடைகளுக்காக அமைக்கப்பட்ட கொட்டகை சீராக பராமரிக்கப்பட்டிருப்பதை கண்களால் மெச்சிக் கொண்டிருந்தவளுக்கு அந்த இடத்தின் நேர்த்தி மனதை அள்ளியது. அப்போது அந்த சூழ்நிலையின் அட்டகாசமான அமைதியை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருந்தது. சிலை செய்ய கைகள் உண்டு, தங்கம் கொஞ்சம் தேவை, சிங்கார பாடல் உண்டு, தமிழ் கொஞ்சம் தேவை, சிலை செய்ய கைகள் உண்டு, தங்கம் கொஞ்சம் தேவை என்ற TMS மற்றும் சுசிலா அம்மாவின் குரலில் வீட்டுக்குள்ளிருந்து கசிந்த அந்த மெல்லிசை பாடல் இந்த ரசனைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என மனதோடு நொடித்து கொண்டாலும் கொண்டவனின் பாடல் தெரிவில் அவள் மனம் அடைக்கலம் ஆனதென்னவோ உண்மை. அடுத்த நிமிடம் அவள் கால்கள் தானாக வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தது. முதலில் ஒரு பெரிய ஆசாரம், வரவேற்பறை, அதை தாண்டி ஒரு சின்ன அறை. அங்கு தன்னவனை ஒத்த பளீர் புன்சிரிப்புடன் புகைப்பட சட்டத்துக்குள்ளிருந்து மருமகளை வரவேற்றார் பிரகாஷின் அன்னை. அப்போது அலங்கார தோட்டம் உண்டு, கிளி இல்லை இங்கு, மயிலம்மா மயிலம்மான்னு கொஞ்சிட்டு கிளி கேக்குதா ஐயாவுக்கு என பாடலின் அடுத்தடுத்த வரிகளில் மனதோடு செல்லமாக அவனுடன் ஊடல் கொண்டாள். அவனை கண்களால் துழாவியவாறு மூடப்பட்டிருந்த மற்றொரு படுக்கை அறையை திறந்தாள். அங்கு அவளை பார்த்து கண் சுமிட்டியது அந்த ஓவியம். அதை கண்ட மங்கையின் விழிகளில் நாணம் குடிக்கொண்டது. அவனுடன் பழகி இந்த 6 மாத காலத்தில் அளவு கடந்த அன்பு கொண்ட அந்த பிடிவாதக்காரன் உறவில் கட்டி காத்த கண்ணியம் அவள் அறிவாள். ஆனால் இப்படி ஆடி லேசாக நிகழ்ந்த கோலத்தில் தன்னை இவன் எப்போது எப்படி வரைந்தான் என அறிந்து கொள்ள பேராவா கொண்டாள் காந்தை. அதுவும் அவன் முதலில் காயத்ரி கண்களால் தொடர்ந்தது கூட அவள் மீது கொண்ட சந்தேகத்தினால் என்பதை தாமதமாக புரிந்து தெளிந்த நாயகிக்கு அண்மையில் அவனுடன் பேச ஆரம்பித்த பிறகு அவளை ஏதோ கிடைப்பதற்கு அரிய பொக்கிஷம் போல நடத்துவதைக் கண்டு பலமுறை அவள் இதயம் இழுபறித்து தாளம் தப்பியது உண்டு. ஆனால் அது பற்றி வினவினால் ஒரு பொருள் விளங்கா உணர்வு பூர்வமான பார்வையை மட்டும் பரிசளித்துவிட்டு நகர்ந்து விடுவான். எங்கு போனாரு என தன்னைத்தானே வினவியவாறு அங்கு வந்ததும் தான் ஓய்வெடுத்த மற்ற ஒரு படுக்கை அறை, சமையல் அறை என எல்லா பக்கமும் தன்னவனை தேடினாள். அப்போது வீட்டின் பின்பக்கம் ஏதோ தண்ணீரில் துப்பென்று விழும் சத்தம் கேட்டவளின் கால்கள் தானாக அந்த பக்கம் நோக்கி நடந்தது.
அங்கு செயற்கையாக அமைந்த அல்லி குளத்தின் அமைதி சிரிப்பொலியை துபீரென்று குதித்து கலைத்து நீந்திக் கொண்டிருந்தான் மாதங்கியின் மணாளன். பிடிப்பட்ட மானை இன்று சிறை வைத்து பார்ப்பேன், பிள்ளையென ஆடவிட்டு அள்ளிமுகம் சேர்ப்பேன் என இசைத்த பாடல் இன்னும் முடியாமல் பெண்ணணியில் தொடர்ந்து கொண்டிருந்தது. இவளை கண்டதும் நீச்சல் குளத்தை விட்டு தொப்பலாக நனைந்தவாறு ஷாட்ஸுடன் வெளிப்பட்டான் ஆண்மகன். அவனை அண்ணனையில் காண வெட்கிய மங்கையின் மையிட்ட விழிகள் எதேச்சியாக அவனின் மீன் மச்சத்தில் பதிந்து நிலை பெற்று நின்றது. முடிவில்லை என்ற வண்ண மோக கதை சொல்வேன், முத்தமிட்டு முத்தமிட்டு சித்திரங்கள் காண்பேன் என்ற வரிகளை முணுமுணுத்தவாறு தலையை சிலுப்பியவாறு அவளை நோக்கி வந்தான். என்ன மயிலம்மா, அத்தான ரொம்ப தேடுறேன் போல என கண்களில் மையலும் விஷமமும் போட்டி போட அவளை நெருங்கினான். அவன் ஈரம் சொட்ட தலையை செலுப்பிக் கொண்டு கேட்ட தோரணையில் கேசத்து நீர்த்துளிகள் சிதறி மங்கையின் முகத்தை தூறலாய் நனைத்தது. அதில் கூசி சிலர்த்தாள் மங்கை. அப்போதும் அவன் பார்வையை சந்திக்காமல் அவனின் இதய பகுதியை பார்வையால் துளைத்து கொண்டிருந்தாள் மனையாட்டி. அவள் கவனத்தை ஈர்க்க தன் நெஞ்சை அழுந்து தேய்த்து, பார்த்தே கொள்றாளே, வலிக்குதே என பாசாங்காக நடித்தான் ஆண்மகன். அவனின் அச்செயலிலும் பேச்சிலும் தன்னிலை மீண்டவளை வெட்கம் பிடுங்கி தின்றது. அங்கிருந்து செல் என புத்தி சொன்னாலும் கால்கள் அவள் பேச்சை கேட்டால்தானே. ஏனோ மாதங்கிக்கு திடீரென்று ஜென்ம ஜென்மமாய் அவனுடன் காதல் கொண்டது போன்ற உணர்வு எழ அடிமனம் ஆர்ப்பரித்தது. ஆதியில் தன்னை கண்டும் காணாமல் போகும் அவன் பார்வைக்கும் இப்போது தன்னை பார்வையால் உரசி உரசி காதலின் தத்துவத்தை உணர்த்த அரும்பாடுபடும் தன்னவனின் பார்வை மாற்றமும் வியப்பை தந்தது. தன் மூளைக்குள் இப்படி ஏகப்பட்ட எண்ணங்கள் முட்ட நின்றவளை இடை வளைத்து குறுகுறு பூட்டி, என்ன மயிலம்மா, அத்தான் பர்சனாலிட்டியில் மயங்கிட்டியோ, வாயவே திறக்க மாட்டேங்கிற என சில்மிஷம் செய்தான். அந்த அத்தானில் அவன் தந்த அழுத்தத்தில் மாதங்கின் புருவங்கள் உயர்ந்தன. அத்தானா ஐய என்றவளின் இழைத்ததும்பும் தேகத்தை வேட்கையுடன் மேய்ந்தான் தலைவன். அந்த பார்வை அவளுக்கு புதிது. திருமணம் செய்து கொள்ளலாம் என உரைத்து தன்னுடன் பேசி பழகிய காலகட்டத்தில் கூட கண்ணியம் காட்டி காதலை கண்களில் மட்டும் கசிய விட்டவன் இன்று புதுவேகம் காட்டி நடத்தும் அடாவடியில் திணறி நின்றாள் நங்கை. அவனிடம் அந்த ஓவியத்தை பற்றி கேட்கவும் மன்னவனின் விழிகள் ஒரு நொடி லேசாக தடுமாறின. சந்திர பிரகாஷுக்கு அவளிடம் தங்களின் யுகம் கடந்த காதலை சொல்ல ஆசைதான். ஆனால் அவள் அதை நம்ப போவது இல்லை என்பது சர்வ நிச்சயம். தனக்கு நிகழ்ந்த அனுபவங்களையும் ஒரு ஆத்திக்கனின் பிதற்றலாக எண்ணிவிட்டால் அவளை திசை திருப்பும் முயற்சியாக, சரி ஒரு வாட்டி அத்தான்னு சொல்லு, இதை நான் எப்போ வரைஞ்சேன்னு சொல்றேன் என உரைத்து அவள் தேக வாசத்தை நுரையீரல் முழுவதும் நிரப்பும் பணியில் ஈடுபட்டான். ஆறு அமர பேசியவாறு இயல்பாய் தன்னிடம் எல்லை மீற தயாரானவனை தள்ளிவிட்டு, கேட்குற பாட்டிலிருந்து வைக்கிற செல் பேர் வர எல்லாம் ஓல்டா இருக்குன்னு பார்த்தா என்னையும் உங்களை போல ஓல்டாக்கிடுவீங்க போல. நல்ல வேலை, ஹே பிராணநாதான்னு கூப்பிட சொல்லல, அது வர சந்தோஷம் என அளவம் காட்டி கூறி ஓட பார்த்தாள். அவளின் நோக்கம் அறிந்த அன்பன் பெண்ணின் முந்தானையை துரத்தி பிடித்து தன்னை நோக்கி இழுத்து அணைத்தான். அந்த நில ஒளியில் ஆடவனின் உஷ்ண காற்றுப்பட்டு உடலெல்லாம் தகிக்க அவனை முறைக்க முயன்று தோற்றாள் கண்ணி. அவளை அப்படியே பக்கத்தில் இருந்த பவள மல்லி மரத்தின் மீது சாய்த்து நிறுத்தியவனின் புத்தியில் விறகு எண்ணங்கள் மையம் கொண்டது. ஒற்றை புருவம் ஏற்றி இறக்கி ஆண்மையின் மோகம் கூட காமம் பொங்கி வழியும் குரலில், அன்னைக்கு கோயிலில் வச்சு சிலையெல்லாம் கண்டுபிடிச்சு தந்துட்டா என்ன தருவேன்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கா என வினா எழுப்பினான் கணவன். பதிலுக்கு ஒரு வசிய பார்வை வீசி, ஞாபகம் இருக்கிறது என மேலும் கீழுமாக தலையாட்டிய பேதையின் மனதில் ஒரு பிரளயம் உண்டானது. என்ன என்ன வேணும் என வார்த்தை தந்தியடிக்க கேட்டவளிடம், நீ வேண்டும் தேவி என யாசகனாய் கெஞ்சி நின்றான் அவன். அவனின் தேவி என்ற அழைப்பில் ஒரு சொல்லொணா உணர்வு தத்தையின் அகத்தை அணைத்து உயிரை ஊடுருவி மையம் கொண்டது. அவன் இதழ் உதிர்த்த சொற்களில் அசையாத பதுமையென நின்றவளின் உச்சியில் தன் முதல் அச்சாரத்தை பதித்து கண் சுமட்டினான் பிரகாஷ். அச்செயலில் இதுவரை அவன் வார்த்தைகளால் உரைக்காத காதலை உணர்ந்தாள் காந்தை. அவன் கூற வருவது தெரியாமல் விழிக்க அறியா பிள்ளை இல்லை அவள். எனினும் தன் நாயகனை சீண்டும் பொருட்டு, நான் உங்களுடையவள்தான் சுவாமி, ஆனால் அத்தானெல்லாம் கூப்பிட முடியாது என மறுப்பாக கேலி பேசியவளின் இதழ்கள் அதற்கு உண்டான தண்டனையை அவனிடம் வாங்கி கொண்டது. குளத்தில் இருந்து ஈரம் சொட்ட சொட்ட வெளிவந்தவனுடன் பிணைந்து நின்றதில் மங்கையின் ஆடை எல்லாம் ஈரமாகி இருந்தது. அப்போது இருவரையும் தழுவி சென்ற தென்றலின் குளிர்ந்த தேகங்கள் மோகத்தீயில் பற்றி எறிய ஆரம்பித்தன. மூச்சு முட்டும் அளவு முத்தமிட்டவனின் முத்த சஞ்சாரத்தில் அவள் மூச்சு நின்றுவிடும் போல இருந்தது. அதில் கண்கள் சொருக தள்ளாடி ஒருவித மோன நிலையில் அமிழ்ந்தாள் மாதங்கி.
முத்தத்துக்கு இடையில் இடைவேளை விட்டு, அத்தான் சொல்லு என மன்றாடினான் மன்னவன். அந்நிலையிலும் கண்களில் குறும்பு கொப்பளிக்க மாட்டேன் என இடவலமாக தலையாட்டினாள் மங்கை. அதில் உன்மத்தம் கொண்ட அன்பன் மூர்க்கமானான். அவள் உடல் முழுவதும் ரசனையாய் படர்ந்தவனின் பார்வை, உன் அத்தானு சொல்ல வைக்கிறேன் பாரு என சூள் உரைத்தது. நீருக்குள் விழுந்த விசையில் மூழ்கும் கல்லாக மெல்ல தத்தையின் காலடி பணித்தவனின் காமம் முருகி வழிந்தது. அவள் கணுக்கால் புடவையை விலக்கியவனின் இதழ்கள் இடைவிடாது இதழ் பதித்து முன்னேறியது. இதழ்கள் எறும்பாக அவள் கால்களில் ஊர்ந்ததில் திண்டாடி திணறியது பெண்மை. அதை அவள் முக உணர்வுகளில் படித்து கொண்டாட்டம் கொண்டான். சற்று இடைவேளை விட்டு நிமிர்ந்தவன், அத்தான் சொல்லு என விழிகளால் அவளிடம் மீண்டும் மன்றாடினான். மங்கையின் உள்ளத்து உணர்வுகளுடன் சேர்த்து அவள் கூச்சங்களையும் களவாடியவனின் வேட்கை புரியாமல் பார்வையால் அவனை தள்ளி வைக்க முயன்றாள் மாதங்கி. அதில் இச்சை கொண்ட மத வேளமாய் எழுந்து நின்றவன் அந்த நில ஒளியில் பாவையை தூக்கி சுழற்றி அடிக்க தயாரானான். அவன் முரட்டுத்தனத்தில் அவள் உடல் மூடிய கச்சைகள் எல்லாம் கிழித்து எறியப்பட்டது. இதழ்கள் அணு அணுவாய் அவள் பொன்மேனியில் ஊர்வலம் போனது. தன்னிடம் சரண் புகை ஏங்கிய நாயகனின் மோகப்பார்வையில் சிதறி சறுக்கியது அந்த பேதையின் மனம். அந்த இனிமையான இரவில் தன் பல ஜென்ம காதல் தாகம் தணிக்க அவளை கீழே தள்ளினான். முத்தத்தால் முற்றுகையிட்டு அவள் மென்மைகளின் திண்மைகளில் முகம் பதித்து அவள் வெற்றுடலில் கைகலப்பு நிகழ்த்தினான். தன் ஆண்மையின் முகத்தை எல்லாம் அவள் இளமையை கரைத்து மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் மொழியில்லா கவிதைகள் கிறுக்கி காதல் இதிகாசம் படைத்தான். தன் மீது பார்வையால் காமம் மொழிந்தவனை கண்டவளின் நிர்வாண கூச்சம் தடுமாறியது. அந்த அதியுச்சம் கண்ட மயக்கத்திலும் புரண்டு அவனுக்கு முதுகு காட்டி தன்னை வெட்கத்தில் மறைத்து கொண்டாள் பாவை. அதில் வேர்வில் சதுப்பு நிலமாக காட்சி தந்தவளின் பின்னழகு முற்றும் ஆணின் விழிகளுக்கு விருந்தானது. தான் கண்ட காட்சியில் ஒரு நொடி உறைந்தவன் அவசரமாக தன் ஆடைகளை சிதைத்து அவளை போர்வையாக தழுவினான். அவள் முதுகோடு ஒட்டி கொண்டவன், அத்தான் சொல்லுவியா மாட்டியா என அவள் காருக்குழலில் ஒதுக்கி செவியோரம் கர்ஜித்தான். அந்நிலையிலும் தன்னை அத்தான் என அழைக்க மறுத்தவளின் முதுகில் சித்திரம் வரைந்து கழுத்து நெளிவில் அழுந்த தன் தடம் பதித்து தன் தண்டனைகளை நீட்டித்தான். பெண்ணின் பின்னடை பற்றி கேள்விக்குறியாக வளைத்து இறுக்கி நெருக்கியவனிடம் அவள் திமிரும் பிடிவாதமும் மண்டியிட அலைமோதி ஆர்ப்பரித்தது. அத்தானு ஒரு வாட்டி சொல்லு என மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க பிதற்றியவனின் ஆசைக்கு ஆர்வமாக வளைந்தாலும், முடியாது போடா என முனகினாள். அவ்வார்த்தைகளில் துணித்த செருக்கில் அவள் பெண்மையின் கதகதக்கும் இளஞ்சூட்டின் வெப்பத்தில் வலி மேல் வலி தந்து மூழ்கினான். தன்னை சிம்மாசனமாக்கி அரசாள முனைந்தவனின் நோக்கம் புரிந்து ஏக்கம் தீர்க்க ஒத்துழைத்தவளின் கால்கள் உணர்ச்சி மறுத்து தள்ளாடின. அதையெல்லாம் பொருட்படுத்தாது இரக்கமற்று அவள் பெண்மைக்குள் அடைந்து நகர்ந்தவனின் இடைவிடாத நடனத்தில் பெண்ணின் கரங்கள் தான் பற்றுகோலாக அழுத்தி பற்றி கொண்டிருந்த நில மகளின் மீது தன் பாரத்தை ஊன்றி நிலைநிறுத்தின. அவன் நடத்திய ஆராதனையில் தேன் உமிழ்ந்து உச்சத்தில் மிதந்தவளின் சௌகரியத்துக்காக தன் விளையாட்டை சில நொடிகள் நிறுத்தினான். அச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னை இன்ப வழியில் ஆழ்த்தியவனை கண்டு துண்டமாக்கும் நோக்கத்துடன் பதிலுக்கு அவனை கீழே தள்ளிவிட்டாள். எதிர்பாராத அவள் செயலில் நிலை தடுமாறி கீழே விழுந்தான் நாயகன். உணர்ச்சி குவியலாய் மல்லாந்து விழிமூடி கிடந்தவனின் ப்ளீஸ் என்ற உயிரை மயக்குமுற செய்யும் புலம்பலில் அவன் இளமை தவிப்பை உணர்ந்தாள் மாதங்கி. அதில் அவளது உன்னத காதலும் உயிர் இயக்கும் காமத்துக்கும் நடுவில் இருந்த வெட்கத்திரை அவிழ்ந்து விழ அவன் மீதேறி தேரோட்டம் நடத்த ஆயத்தமானாள். கொடியிடையால் தன் பெண்மையால் மண்ணுக்குள் ஊடுருவும் வேறாக அவனை ஆழமாய் அளந்து வானவெல்லாய் வளைத்து அத்தான் என பரவச கூச்சலிட்டாள். அந்த அழைப்பில் சிக்கொண்டது நாயகனின் மனம். இதழ்களில் அரும்பிய மாய புன்னகையுடன் தன்னில் அவளை ஆடிய காதல் ஆட்டத்தின் அழகில் கிறங்கி சொக்கிய அன்பன் பார்க்கடல் அமிர்தமென பொங்கி வழிந்தான். அவளை அடக்க முயன்றவன் இறுதியில் அவளின் பிரம்மாண்டங்களில் சுருண்டு அடங்கினான். கலவி முடிவு பெறவும் காதல் தலை தூக்கியது. தன் கழுத்தை கட்டிக்கொண்டு பொன் சங்கிலியாய் தவழ்ந்தவளை பக்கத்தில் சிரித்து அவள் நெஞ்சாங்கொழியில் பதுங்கியவன் தன் கண்ணீர் தொளிகளால் அவள் மார்பில் வர்ணம் தீட்டினான். இருவர் ஒருவராகி கிடந்த அந்த ஏகாந்த உறவின் பிறகு அவன் முகம் பார்த்து, எப்போ வரைஞ்சிங்க என அப்போதும் மறக்காமல் அந்த ஓவியத்தை பற்றி கேட்டாள் ராஜமாதங்கி. தன் காதலை விட தன்னவளின் காதல் கிடைப்பதற்கு அரியது. அதன் உண்மைத்தன்மையை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு விவாதத்தை ஆரம்பிக்க தன்னவளே ஆனாலும் அவன் விரும்பவில்லை. அதற்கு ஜென்மங்கள் பல கடந்தும் தங்கள் காதலை தன் மனப்பேழையில் பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்வதே மேல் என்ற முடிவுக்கு வந்தான். பாதி பொய்யும் மீதி மெய்யுமாக
அதுவும் மயிலம்மா, உன் உருவம் என் மனசுல பச்சைக்கண்ணு முதல்ல பார்த்தப்பவே ஒட்டிக்கிடுச்சு. அப்பவே என் நிஜத்தோட நிழல கற்பனையில வரைஞ்சிட்டேன் என தடுமாறாமல் உரைத்தான். தடுமாறாமல் அவன் இதழ் சொன்ன பொய்யை மெய்யென நிரூபிக்க முயன்ற விழிகளை உறுத்தவளிடம் நம்புடி என ஏக்கமாக முனகினான். அயற்றில் நெஞ்சோரம் சாய்ந்து அவனின் மீன்மச்சத்தின் மீது படிந்த வியர்வையை தன் இதழ் கொண்டு துடைத்தவள் அவன் தன்னை கோயிலில் பார்த்ததை சொல்கிறான் போல என எண்ணினாள். அடப்பாவி, அன்னைக்கு கண்டுக்காம போயிட்டு அப்படி ஒரு கோலத்துல எப்படிடா என்ன வரைஞ்ச உன்ன என அவன் கண்ணம் கடித்து ஊடல் கொண்டாள். அவள் தந்த காயங்களில் மதிக்கெட்டு மயங்கியவன் மீண்டும் அவளில் தொலைந்து தன்னையும் இழந்தான். சிலை மீட்கும் படலத்தில் காதலும் கடமையும் மீண்டும் கை கோர்த்து கரை சேர்ந்தன்றோ. சில நாட்களுக்கு பிறகு அந்த விராட்டிப்பத்து கிராமத்தில் நடக்க இருக்கும் ருத்ரேஸ்வரன் மற்றும் அவந்திகாவின் திருமண வைபவத்துக்காக மீண்டும் சர்வேஸ்வரன், நித்யா, அசோக் சகித மாதங்கியும் பிரகாஷும் குழுமினர். திருமண ஏற்பாடுகளை முன்னின்று கவனித்துக் கொண்ட மாதங்கிக்கு நேரம் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. அன்று அதிகாலை அவந்திகா ருத்ரேஸ்வரனின் திருமண வைபவம் சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்திருக்க கணவனுடன் மேடை ஏறியவள் அவர்கள் இருவரையும் வாழ்த்தி பரிசு ஒன்றை தந்துவிட்டு புறப்பட்டாள். அவள் ஆசைப்பட்டது போல தன் திட்ட ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்து தனது துறையில் முனைவர் பட்டம் வாங்கிய மகிழ்வு தன் தோழியும் நண்பனும் திருமண பந்தத்தில் கைகோர்க்கும் உவகை, அடுத்து கீழடி அகழ்வாயில் தங்கள் குழுவுடன் பங்கு பெறப் போகும் உற்சாகம் என பல முக்கிய திருப்பங்கள் அவள் வாழ்வில் வந்திருந்தது. எனினும் அவள் முகம் மட்டும் ஒளிமங்கிய நிலவாக காணப்பட்டது. இதை பிரகாஷும் கண்டும் காணாது பார்த்து கொண்டிருந்தான். அவள் முகவாட்டத்துக்கான காரணம் அறியாதவன் அல்ல அவன். அதை சரி செய்யும் வல்லமை தன்னிடம் இருந்திருந்தால் நிச்சயம் செய்திருப்பான். திருமண வைபவங்கள் இனிதாக முடிய கணவனுடன் காரில் திரும்பி வந்து கொண்டிருந்தாள் மாதங்கி. ஊதா நிற மைசூரு பட்டு உடுத்தி காதில் தங்க வளையங்கள் நர்த்தனமாட மெல்லிய ஒப்பனையில் எழில் ஓவியமாக தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த மனையாளை ஓர வழியில் பார்த்து கொண்டே வண்டியை செலுத்தியவனின் வாகனம் அந்த ஊர் கண்ணகி அம்மன் கோயில் முன்பு நின்றது. ஏதோ ஞாபகத்தில் தன் முன்னர் இருந்த சாலையை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தவளை மாதோ இறங்கு என கூற அப்போதுதான் தான் வந்திருக்கும் இடம் அவள் சிந்தைக்கு உரைத்தது. கேள்வியாக அவனை பார்த்தவளிடம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சுட்டு போலாம் என கூறி ஒரு சின்ன பெட்டியுடன் இறங்கினான் பிரகாஷ். அவனுடன் வாழ ஆரம்பித்த இந்த சில நாட்களில் தனக்கு பிடிக்காவிட்டாலும் அவன் நம்பிக்கையை மூர்க்கத்தனமாக தூற்றுவதை நிறுத்தியிருந்தாள். அதற்காக ஒரேடியாக அவன் நம்பிக்கையை ஆதரிக்கவும் இல்லை அவள். அவ்வப்போது இருவருக்குள்ளும் தர்க்கம் எழுந்தாலும் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்ற புரிதலுடன் வாழ பழகியிருந்தனர். இறைவனை 48 நாட்கள் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழு சக்தியுடன் இருக்க செய்யும் மண்டலாபிஷேகத்துக்கான அன்றைய கட்டளை பூஜைக்கு கண்ணகி அம்மன் கோயிலில் ஏற்பாடு செய்திருந்தான் பிரகாஷ். அமைதியாக கோயிலுக்குள் சென்றவர்களே, என்ன தம்பதிகள் இருவரும் நலமா என்பது போல அபிஷேக அலங்காரங்கள் முடிய மந்தகாச புன்னகையுடன் வரவேற்றாள் அம்மன். மாதங்கி கோயிலை சுற்றி சுற்றி பராக பார்த்து கொண்டிருக்க மக்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் கண்ணகி அம்மனிடம் தன்னவளின் மனக்கிலேசம் அகற்றி அவள் ஆசையை பூர்த்தி செய்து தருமாறு வரம் வேண்டி நின்றான் மாதங்கியின் மணாளன். அதற்குள் அடையாளம் கண்டு தரிசனத்துக்கு வந்திருந்த ஊர் தலைவர்கள் சிலர் அவனுடன் பேச வந்தனர். அவர்களுடன் மரியாதை நிமித்தம் 2 வார்த்தைகள் பேசியவன் மனைவியிடம் மாது, இது அவங்க கிட்ட கொடு என ஒரு பெட்டியை நீட்டினான். அனைவர் முன்னிலையிலும் ஏன் எதற்கு என எதுவும் கேட்க முடியாதவளாய் அவன் சொன்னதை செய்தாள். என்னகையாது என பயபக்தியுடன் அவன் தந்த பெட்டியை வாங்கி கொண்டு வினவியவர்களிடம் திறந்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது என கண்கள் சிரிக்க சொன்னான். அவன் பூடக பேச்சில் தயங்கி அந்த பெட்டியை திறந்தவர்களை வரவேற்றது பொன்னாலான 2 கால் சிலம்புகள். அதன் அழகிலும் ஒளியிலும் கவரப்பட்டவர்களிடம் இது அந்த அம்மனுக்கு சொந்தமான சிலம்புகள், இப்பதான் அதை அவ காலில் சேர்க்கிற நேரம் வந்திருக்கு, மறுக்காம ஏத்துக்கங்க என்றவனை ஒருவித மரியாதையுடன் கோயில் அதிகாரிகள் தலைவர்கள் என அனைவரும் பார்த்தனர். இச்சம்பவத்தை கோயில் விமானத்தின் மீது சர்ப்ப வடிவில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த ராமதேவரும் அவர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருந்தார். அவன் பிரகாரத்தை சுற்றி பரிவார தேவதைகளை வணங்கிவிட்டு வரும் வரை பொறுத்திருந்தவள் கிளம்பலாமா என கேட்ட விதத்திலேயே காலில் சலங்கை இல்லாமல் என்று தன் மனையாள் ஆடி தீர்க்கப் போகிறாள் என புரிந்துவிட்டது. அவனுக்கு முன் வேகமாக கோயில் வாசலை தாண்டி வெளியேறியவளை நோக்கி அடியே மயிலம்மா நில்லடியே என தொண்டை கிழிய கத்தினான். அந்த குரலில் மாதங்கியை தவிர அனைவரும் திரும்பி பார்த்தனர். அதையெல்லாம் சட்டை செய்யாது ஓடி சென்று அவளை அடைந்த நாயகன்
இப்ப எதுக்கு மயிலமா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற என முகத்தை பாவம் போல வைத்து கொண்டு கேட்ட கணவனை கண்களால் சுட்டு எரிக்க முயன்றாள் மாது. ஏன் உங்களுக்கு தெரியாது? நான் இருக்கிற கடுப்பு தெரிஞ்சும் இந்த கால் சிலம்ப கொடுக்க என்ன இவ்வளோ தூரம் கூட்டி வந்திருக்கீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என முகத்தை வெடுக்கென்று திருப்பிய காரிகையின் சிறுபிள்ளைத்தனத்தில் அவள் கணவனுக்கு சிரிப்புதான் வந்தது. இவர்கள் தமிழ் கல்வெட்டுகள் கேட்டு பதித்த வழக்கில் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாக நடந்திருந்தாலும் இந்திய தொல்பொருள் ஆய்வுக் கழகத்தின் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பிரிவை தமிழகத்துக்கு மாற்ற கோரி தொடுத்த வழக்கு இவர்களுக்கு சாதகமற்ற நிலையில் நகர்ந்து கொண்டிருப்பது மனைவியை பெரிதும் கவலைக்கு உள்ளாக்கி இருப்பதை அறிந்துதான் இருந்தான் பிரகாஷ். எல்லாம் நல்லாவே நடக்கும், நல்லதாவே நடக்கும் என்றவனின் குரலில் அப்படி ஒரு உறுதி. இப்ப அந்த கண்ணகி அம்மன் கிட்ட அதைத்தான் என்று அந்த வாக்கியத்தை அவன் முடிக்கவில்லை. பெண்ணவள் காளி அவதாரம் எடுத்தாள். படிச்சவர் தானே நீங்க? இதுல எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு என பேச்சுக்கு பேச்சு அவனை நோக்கி சினந்து பேசியவாறு கால்களை முன்னோக்கி வைக்க காளி அவனின் கால்கள் பின்னோக்கி நகர்ந்தன. வருஷம் முழுக்க இந்த கோயிலுக்கு வரவங்களை எல்லாம் விட்டுட்டு என்னைக்கோ ஒரு நாள் வந்து தலையை காட்டி சிலம்ப லஞ்சமா தந்துட்டு போற உங்க வேண்டுதலுக்கு உடனே சரி பிரகாஷ்னு நீ நினைச்சத நான் நிறைவேற்றுறேன்னு வரம் தர போகுதா அந்த தெய்வம் என பேசியவளின் பேச்சில் நகர்ந்து நகர்ந்து வந்த பின்னால் நிறுத்தப்பட்டிருந்த தங்கள் காரின் மீது மோதி நின்றவன், போதுண்டி மயிலம்மா, மூச்சு வாங்கிட்டு பேசு என படார் என்று அவள் எதிர்பார்க்காத போது அவளை இழுத்து அணைத்தான். கோயில் வாசல் என்று பார்க்காமல் தன்னை அணைத்தவனை படீரென்று உதறி தள்ளிவிட்டு தங்கள் காரின் முன் சீட்டில் ஏறி அமர்ந்தாள் நங்கை. அவளை தொடர்ந்து ஒரு மெல்லிய நகை இதழ்களில் தவழ ஓட்டுநர் இருக்கையில் ஏறி அமர்ந்தவன், நான் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு வந்தாலும் கடவுளை எப்பவும் இங்கே வச்சிருக்கேன் என தன் உள்ளத்தை சுட்டி காட்டி பேசியவன் தொடர்ந்து, எனக்கு ஏன் பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர கடவுளுங்கிற நம்பிக்கை தேவைப்படுது. ஒரு உருவத்தில் ஒரு இடத்துல அந்த ஆண்டவன் நிச்சயம் நான் கேட்டதை தருவாங்கிற நம்பிக்கை பொய்க்காம இருக்க எனக்கு இந்த நேர்த்தி கடனும் வேண்டுதல்களும் கண்டிப்பாக தேவைப்படுது. நீ வேணா பாரு, அந்த நம்பிக்கையை என் வேண்டுதலை நிறைவேற்றும் ஆற்றலை எனக்கு தரும் என தோல் குலுக்கினான். அப்போதும் மலை இறங்காதவளாக முகம் திருப்பிய மனையாட்டியின் கண்ணம் பற்றி தன்னை நோக்க செய்தவன், உங்க கல்வெட்டு எல்லாம் கிடைக்கிறதுல அவ்வளோ தடைகள் பிரச்சனைகள் வந்துச்சு, ஆனா அதையெல்லாம் மீறி இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு நீ யோசிச்சு பாத்தியா? இல்லைல்ல, நீ முதல்ல கடவுளை நம்பாட்டியும் பரவாயில்ல, உன் பக்கம் இருக்கிற நியாய தர்மத்து மேல அசைக்க முடியாத நம்பிக்கைவை, அது நிச்சயம் நம்ம எண்ணங்களுக்கு செயலாக்கி தரும் என கூறவும் அதை அரைமனதாக ஏற்றுக்கொண்டது போல தலையை எல்லா பக்கமும் அசைத்தாள் மாதங்கி. சரிதான், அந்த வாய் ஒன்னிலனா உங்களை நாய் சீண்டாது என்ற மனைவியின் பரிகாசத்தில் உரக்க சிரித்தவன் வண்டியை கிளப்பி எஃப்எம்ஐ உயர்ப்பித்தான். அப்போது கண்ணதாசனின் அர்த்தம் பொதிந்த வரிகளில் டிஎம்எஸ்ஸின் சங்கம் வளர்த்த தமிழ், தாய் புலவர் காத்து தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ், வெல்லும் வெல்லும் ஒரு காலம் வரும், நல்ல பதில் சொல்லும் சொல்லும் என்ற குரல் அந்த காரை நிறைத்தது. தமிழ் கல்வெட்டுகள் தமிழகம் திரும்பியது போல அந்த ஆய்வுக் கழகமும் கூடிய சீக்கிரம் தமிழகத்துக்கு இடம்பெயர வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுவோமாக. வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். சுபம். நீங்கள் இதுவரை கேட்டது எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே, மீண்டும் வந்த சிலையே. பா, கதை கேட்டிங்களா? கதை எப்படி இருந்தது? அப்படியே மெய் சிலிர்க்கிற மாதிரி ஒரு கதை. இந்த கதை எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்கள் தான் எழுத்தாளர்கள் மேலும் மேலும் சிறந்த கதைகள் கொடுக்கறதுக்கு ஊக்குவிக்கும். அதனால மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த அற்புதமான கதையை வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அஞ்சனா சுபி சகோதரிக்கு என்னுடைய நன்றிகள். மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி.